வாழை விவசாயிகளை வாழ வைக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் பெருவாரியா இந்த கொதிகலன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மூங்கிலினுடைய தண்டை இப்படி உள்ள இதுக்குள்ள போட்டுடுறோம். அவ்வளவுதான். போட்டுட்டாக்கா இந்த இயந்திரம் என்ன வேலை செய்யுதுன்னா, இந்த கொதிகலன்ல இந்த எரிபொருளானது எரிந்து ஒரு உஷ்ணத்தை உருவாக்குது. இந்த நீராவியானது போய் அந்த குளிரூட்டி இருக்கிற திரவ குளிரூட்டை அதை ஆவியாக்கி அப்புறம் திருப்பி அதை குளிர வைக்குது. அந்த குளிர வைக்கும் போது ஒரு அழுத்தத்தில் குளிர வைக்குது. அந்த அழுத்தத்தில் குளிர வைக்கக்கூடிய அந்த திரவ குளிரூட்டி மீண்டும் அந்த குளிர்பதன அறைக்குள்ள போகும் பொழுது அந்த அறையினுடைய வெப்பநிலையை அந்த குளிரூட்டி எடுத்துக்கொண்டு மீண்டும் ஆவியாகிறது. அந்த மீண்டும் ஆவியான அந்த திரவ குளிரூட்டி ஆவியானதை திருப்பி கொண்டு வந்து அதை அவையில குளிர வைக்கிறோம். இது மாதிரி ஒரு சைக்கிள். விவசாயி கிராம அளவில் இந்த தோட்டத்தில் கூட இந்த யூனிட்டை செட்டப் பண்ணலாம். அந்த மாதிரி செட்டப் பண்ணும்போது சாதாரணமாக ஒரு 15 டன் விளைபொருள்களை, காய்கறிகளை, பழங்களை, குறிப்பாக அழுகும் பொருள்களை சேமித்து வைக்கிறதுக்கு இந்த யூனிட் போட்டிங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 25 லட்சம் ரூபா தான் ஆகுது. அப்போ ஆகும்போது இந்த 25 லட்சம் ரூபாங்கிறது ஒரு பெரிய தொகைன்னு தெரிந்தால் கூட இன்னைக்கு மின்சாரத்தை பயன்படுத்தலையும் சரி, அதே நேரத்தில் அந்த மின்சாரம் தொடர்ந்து ஒரு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கிடைக்கணும். கிராம அளவில் அதுக்கு நீங்கள் பில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபா அளவில் நாம் செலவு பண்ண வேண்டியிருக்கு. அது மாதிரி பண்ணும்போது சாதாரணமாக ஒரு தொழில் முனைவோராக வரணும், ஒரு விவசாயியாக இருக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி செலவு பண்ண முடியாதுங்கிறதுனால தான் இது போன்ற ஒரு திட்டங்கள் ஊக்கமளிக்கிறாங்க. இதுக்கு நிறைய மானியங்களும் தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் இந்த மாதிரியான திட்டங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. இந்த திட்டம் ஒரு முன்மாதிரியான திட்டம். கழிவுகளை பயன்படுத்தி விளைபொருள்களை, குறிப்பாக அழுகும் பொருள்களை பதப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு முறைக்கு இது ஒரு வாய்ப்பளிக்கக்கூடிய திட்டமாக இருக்கு. இப்போ நம்ம குளிர்பதன அறைக்குள்ள சென்று பார்ப்போம் வாங்க. இப்போ நீங்க பார்க்கறது தான் இந்த குளிர்பதன அறை. நான் சொன்ன மாதிரி அங்கே ஒரு ஆட்டோமேட்டிக்கா, அதாவது தானியங்கி சீதோஷ்ண நிலையை நிர்ணயிக்கக்கூடிய யூனிட் இருக்குங்க. அங்கே எப்படின்னாக்கா ஒவ்வொரு உள்ளே வைக்கக்கூடிய விளைபொருள்கள் இருக்க, இது காய்கறிகளாக இருக்கலாம், பழங்களாக இருக்கலாம். ஒவ்வொரு பழங்களுக்கும் அதனுடைய வைப்பு திறனுக்கு தகுந்தாற் போல் ஒரு சீதோஷ்ண நிலையை நாம் வைக்கணும். அந்த வகையில் இப்போ வாழைப்பழங்களுக்கு ஒரு 14 டிகிரி சென்டிகிரேடில் வச்சாலே அந்த பழங்கள் நல்ல பாதுகாப்பாக இருக்கும், அதனுடைய வைப்பு திறனும் கூடும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோல்டு ரூமில் இப்போ வாழைப்பழங்களை நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், அறுவடை செஞ்சு கிட்டத்தட்ட 4 நாள் ஆயிடுச்சு, இன்னி வரலாம். அதனால இதனுடைய பழங்கள் அப்படியே ஜிலு 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 ஜிலுன்னு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல், பழுக்கவும் பழுக்காமல், அது அறுவடை பண்ணும்போது நம்ம ஒரு 70% முதிர்ச்சியில் அறுவடை பண்ணுறோம். இந்த முதிர்ச்சியும் ஒரு காரணம். என்ன முதிர்ச்சியில் நாம் அறுவடை பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வைப்புத்திறன் இருக்கும். நல்ல முதிர்ச்சியான பழங்களை கொண்டு இதுக்குள்ளே வச்சுட்டு இது ஒரு வாரம் இருக்கும் அப்படின்னா இருக்காது. என்ன காரணம்னா, நல்ல முதிர்வு அடைஞ்சிட்டா பழங்கள் பழுக்கத்தான் தோகும், அது இயற்கை. அந்த வகையில் பழங்களை ஒரு 70% முதிர்ச்சியில் அறுவடை பண்ணி அந்த மாதிரியான பழங்களை இங்கே கொண்டு இதில் இப்படி இந்த மாதிரி ஒரு குளிர்பதன அறைகளில் இப்படி ஸ்டோர் பண்ணும்போது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளோயர் இருக்குது. அந்த ப்ளோயரில் இருந்து ஏர் சர்க்குலேட் ஆகி அப்படியே காற்று சுழற்சி ஏற்பட்டு இந்த இடத்துல சீதோஷ்ண நிலையை ஓரளவுக்கு அப்படியே சீராக வைக்கும். அப்படி சீராக வைக்கும்போது என்ன ஒரு பலன் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, இதில் உள்ள வைக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் இவைகள் எல்லாம் பாதுகாப்பாகவும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு வாரத்திற்கு தாக்கு பிடிக்கக்கூடிய அளவில் இருக்கு. இந்த மாதிரியான வாய்ப்புகள் எப்படின்னாக்க, சாதாரணமா சந்தை விலையில ஏற்றம் இறக்கம் இருக்கும். அந்த சந்தை விலையில பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சந்தைக்கு கொண்டு போனா நிறைய வந்துட்டுதுங்கன்னு விலை இறங்கிடுச்சுமா. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா யாரும் விவசாயிகளும் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அறுவடை பண்ணும்பொழுது யாரு எந்த விவசாயி எங்க அறுவடை பண்றாருன்னு தெரியாது. ஆனால் சந்தைக்கு சேரும்போது பாத்தீங்கன்னா அதிகமா சேர்ந்துரும். அப்ப வரத்து அதிகமா இருந்ததுனால விலை இறக்கம் ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனையில இப்ப இந்த மாதிரி குளிர்பதன அறைகள் இருந்ததுனாக்க, சந்தையில என்றைக்கு வரத்து அதிகம் இல்லையோ அன்றைக்கு பார்த்து இந்த 2 நாட்கள்ல இதை கொண்டு போனோம்னாக்க கண்டிப்பாக விவசாயிகளுக்கு ஒரு சீரான விலை கிடைக்கும். இதை இப்போ ஒரு வாரம் சேமிச்சு வைக்கணும்னா என்ன செலவாகும் அப்படிங்கிறது விவசாயிகள்கிட்ட ஒரு கேள்வி வரும். ஒரு வாரம் இதுல கூடுதலா வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாளைக்கு சாதாரணமா 24 மணி நேரம் இந்த குளிர்பதன அறைய செயல்பாட்டில் வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, நான் சொன்னேன் 80 to 100 கிலோ விறகு
இன்னும் எரிபொருள் தேவையா இருக்கு. இந்த எரிபொருளை எரிக்கும் பொழுது 12 மணி நேரம் அது வேலை செய்யும். ஆக நாம இந்த கதவை சாத்தி வச்சிட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை ஓரளவுக்கு கரெக்டா அடுத்த 12 மணி நேரம் சரியா இருக்கு. அந்த மறுநாள் காலையில 6 மணிக்கு திருப்பி அதை ஆரம்பிக்கும் பொழுது அந்த சீதோஷ்ண நிலையை ஓரளவுக்கு சீரா மெயின்டைன் பண்ண முடியுது. இந்த மாதிரி வைக்கும் பொழுது இதுக்கு ஒரு அதிகமா செலவாகாதுங்க. ஒரு வாரம் சேமிச்சு வைக்கும் பொழுது ஒரு பழத்துக்கு ஒரு 25 பைசா கூடுதல் ஆகலாம். அவ்வளவுதான் செலவாகும், அதுக்கு மேல செலவாகாது. அப்படி இருக்கும்போது சந்தையில நமக்கு ஒரு பெரிய விலை ஏற்றம் இறக்கம் இருக்குமே ஆனால் இந்த மாதிரி ஒரு வாரம் சேர்த்து வைக்கிறதுனால கண்டிப்பாக விவசாயிகள் நஷ்டம் ஏற்படாமல், குறிப்பா நாம சொல்றோம்னா அறுவடைக்கு பிகுந்த பின் ஏற்படுகிற நஷ்டத்தை குறைத்து விவசாயிகள் வருமானத்தை ஈட்ட முடியும். அந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் கொண்ட இந்த கட்டமைப்பு தான் கழிவுகளை வைத்துக்கொண்டு குளிர்பதனம் அமைப்பது. சாதாரணமா நீங்க பாப்பீங்க, ஒரு குளிர்காலத்துல நெருப்பை போட்டு குளிர் காய்வாங்க. ஆனா நெருப்பை போட்டு குளிர் உண்டாக்குற தொழில்நுட்பம்ங்கிறது ஒரு புதுமைக்கான ஒரு விஷயம். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த நெருப்பு அங்க எரியுது, நம்ம கழிவுகள் பண்ணை கழிவுகளை எரிய வைக்கிறோம், அந்த பண்ணை கழிவுகளிலிருந்து இங்க ஏசி ஓடுது. பாத்தீங்கன்னா அது டெம்பரேச்சர் வைக்கும் பொழுது நமக்கு சந்தோஷமாகவும் இருக்கு. சேதமாகக்கூடிய கழிவுகள் இங்க நமக்கு பயன்பட்டு நம்ம விளைபொருளையும் பாதுகாக்கிற அளவுல இருக்கிறதுனால இது ஒரு அருமையான தொழில்நுட்பம். இது விரிவாக்கம் அடைஞ்சு விவசாயிகளுக்கு கிராம அளவுல போய் சேரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவர்கள் விளைபொருளை பாதுகாத்து விற்பனை செய்து கூடுதல் வருமானம் ஏற்ற முடியும். அந்த வாழைத்தார்களை அறுவடை பண்ணாங்க, தோட்டத்தில் அறுவடை பண்ணி அந்த தார்கள்ல இருக்கிற கொன்னையை வெட்டிட்டு லாரியில தூக்கி அடுக்கினாங்க. தோட்டத்திலிருந்து வெளியில வரும் பொழுது தார்களை தலை மேல தூக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் வண்டியில ஏற்றும் பொழுது அது மேல ஒரு ஆள் ஏறி நின்று ஏத்தினாரு. இப்படியெல்லாம் இந்த வழக்கமான முறைகளில் பண்றதுல பல இடங்கள்ல தார்கள் அந்த பழங்கள் அடிபட்டு சிராய்ப்பு ஏற்பட்டு பழங்கள் சேதமாகுது. இப்போ இந்த சேதமாகிற பழங்கள் என்ன ஆகுதுன்னா சந்தையை போய் அடையும் பொழுது அவைகள் எல்லாம் ரிஜெக்ட் ஆகுது. வியாபாரிக்கு நஷ்டம், விவசாயிக்கு நஷ்டம். அந்த மாதிரி இல்லாம மேம்பட்ட முறைகளில் இந்த அறுவடைக்கு பின்சை நேர்த்தியை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு விநியோக சங்கிலி மேலாண்மை திட்டத்தில் நிறைய சிப்பம் கட்டும் கூடங்கள், குளிர்பதன கூடங்கள்ல நிறுவியிருக்கு. அதுல ஒரு கூடம் தான் இது எம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தொட்டியம் பகுதியில் உள்ள எம்புத்தூர் பேக் ஹவுஸ். இது இந்த ஏற்றுமதிக்கான அப்பீடா தரச்சான்று பெற்ற சுத்திகரிப்பு கூடம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா வெளியில தார்கள் இறங்கின உடனே இந்த தார்களை தரமான பழங்களை எல்லாம் சீப்பா இது போல எடுத்து நறுக்கி சீப்புகளை தரம் பிரிச்சு இந்த மாதிரி ட்ரேல அடிக்கிடுவாங்க. இது அடிக்கின உடனே இந்த பனானா வாஷிங் லைன் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்ணுதுன்னா இந்த வாழை சீப்புகளை ஒன்றொன்றா இந்த கன்வேயர்ல வைக்கும் போது அது உள்ள போய் நன்றாக கழுவப்பட்டு பூஞ்சால நேர்த்தி செய்யப்பட்டு உலர்ந்து சீப்புகளாக வெளியில வருது. இப்ப இது போல வரும்போது கைப்படாமல் வருது. தரமான வாழைப்பழங்கள் சிப்பமிடப்பட்டு வலைக்கூடைகள்ல அடுக்கி சந்தைக்கு கொண்டு போகும் பொழுது ஒரு பழம் கூட சேதாரம் ஆகிறது இல்லை. இது மேம்பட்ட முறை. இந்த முறையை தமிழ்நாடு அரசு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கெல்லாம் குறைந்த வாடகையில கொடுத்திருக்கிறாங்க. காய்கறிகள் பழங்கள் சாகுபடி செய்யக்கூடிய எல்லா விவசாயிகளும் இந்த மாதிரியான சிப்பம் கட்டும் கூடங்களை, சுத்திகரிப்பு நிலையங்களை பயன்படுத்திக்கலாம். அதுல ஒன்றுதான் வாழைப்பழங்களை சுத்திகரிக்கக்கூடிய இந்த அமைப்பு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இயந்திரத்தினுடைய செயல்பாடுகளை இப்ப ஆரம்பிக்க போறோம். நீங்க ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க.
தோட்டத்தில் வெட்டக்கூடிய தார்களை அப்படியே ஒரு பேட் அல்லது வாழை சருவை வச்சு நாம் நிற்க வச்சுட்டு நேராக இந்த சுத்திகரிப்பு நிலையத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்த பின்ன இங்கே வந்து சீப்பாவை அறுப்போம். அறுக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழைத்தாரில் பால் ஒழுகும். இந்த பாலை நம்ம லேட்டக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த பால் ஒழுகிறத முதல்ல நிறுத்தணும், தடுத்து நிறுத்தணும். அந்த நிறுத்துறதுக்கு ஆலம்னு இருக்குது, பொட்டாஷ் ஆலம்னு சொல்லுவாங்க, நம்முடைய படிக்கார கல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த படிக்காரம் தான் அந்த ஆலம்னு சொல்கிறது. இந்த ஆலம்ங்கிறத நம்ம தண்ணியில் சுத்திகரிப்பு செய்யும் பொழுது அந்த தண்ணியில் அதனுடைய சரிவிகிதம் என்ன, ஒரு 2% அல்லது 1% கரைசல் அப்படிங்கிற அளவில் வச்சோம்னாக்க அந்த கரைசலை அதில் உருவாக்கி இந்த சுத்திகரிப்பு மையங்களில் இருக்கக்கூடிய தண்ணீரில் அவைகளை கரைச்சி இந்த பழங்களை சுத்திகரிக்க பண்ணும்பொழுது பால் ஒழுகிறது முதல்ல நின்று போகுது. ரெண்டாவது, பழங்கள் மேலே இருக்கக்கூடிய தூசு மாசு இவை எவையாக இருந்தாலும் அவைகள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு பின்னால இங்கே இருக்கக்கூடிய உலர்விப்பான்கள் இருக்குது. இந்த உலர்விப்பான்கள் என்னென்னா காற்றை வேகமாக ஃபோர்ஸாக தள்ளுது. இந்த உலர்விப்பான்கள் மூலம் இந்த பழங்கள் எல்லாம் உலர்விக்கப்பட்டு இங்கே வந்து அழகாக பேக் பண்ணப்பட்டு எடை போடப்பட்டு சிப்பமிடப்பட்டு இருக்கிறது. இப்போ இதில் இருந்து இப்படியே இந்த வலைக்கூடைகளில் நேரடியாக விற்பனைக்கு போகும்போது பழங்கள் கைப்படாமல் போகிறது. பழங்களில் எந்தவித சிராய்ப்புகள் தூசு மாசு இல்லாமல் போகிறது. இவைகளை இன்னும் என்ன பண்ணால் இங்கேயே குளிர்பதன கிடங்குகள் இருக்குது, அதே போல் பழுக்க வைக்கும் கூடங்கள் இருக்குது. அப்படி பழமாக வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த வலைக்கூடைகளை உள்ள வைத்து ஒரு குறிப்பிட்ட சீதோஷ்ண நிலை, சாதாரணமாக ஒரு 14 டிகிரியில் ப்ரீ கூலிங்னு சொல்லுவாங்க, அதை முன்குளிர்விப்பது. அந்த முன்குளிர்விப்பும் போது என்னென்னா பழங்களில் தோட்டத்திலேருந்து வரும்போது ஒரு உஷ்ண நிலையில் வரும். அந்த பழங்கள் அதே உஷ்ண நிலையோடு தொடர்ந்து போகும்போது புழுக்கம் ஏற்பட்டு பழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த பழங்களில் உள்ள உஷ்ண நிலையை முதல்ல குறைச்சி அதனுடைய வைப்பு திறனை கூட்டுவதற்கான முயற்சி இது. அதோட வைக்கக்கூடிய குளிர்பதன அறைகள் பக்கத்திலே பழுக்க வைக்கும் கூடங்கள் இருக்கும். இந்த பழுக்க வைக்கும் கூடங்களில் என்ன பண்ணுறோன்னா அதே உஷ்ண நிலையை சமசீதோஷ்ணத்துக்கு கொண்டு வருகிறோம். அதாவது 14 டிகிரிக்கு கூல் பண்ணி அவைகளை அப்புறம் சமசீதோஷ்ணம் 18 to 20 டிகிரிக்குள்ள சமசீதோஷ்ணத்திற்கு வைத்து நாம் எத்திலின் வாயுவை குறிப்பிட்ட சதவீதம், அதாவது 100 ppmங்கிற அளவில் அந்த பழுக்க வைக்கும் கூடங்களில் செலுத்தும் பொழுது பழங்கள் இயற்கையாகவே பழுக்க வைக்க உதவுகிற அந்த எத்திலின் வாயு இந்த பழங்களை சீராகவும் ஒரே அளவிலும் பழுக்க வைக்க உதவுகிறது. இந்த மாதிரி பழுக்க வைக்கும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய வைப்புத்திறன் கூடுகிறது. அது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த உணவுப் பொருள் எவ்வளவு பாடுபட்டு ஒரு வருஷம் வெள்ளாம கஷ்டப்பட்டு 200 லிட்டர் தண்ணீரை ஒரு வாழை மரத்துக்கு செலுத்தி அந்த பழங்களை உற்பத்தி பண்ணி அது சிராய்ப்பு ஏற்பட்டு அடிபட்டு அறுவடைக்கு பின் நஷ்டங்கள் ஏற்பட்டு விவசாயிக்கும் பணம் விரயமாவதை தடுத்து இது போன்ற முறையில் இவைகளை சுத்திகரிப்பு செய்து சந்தையை நோக்கி அனுப்புகிறதுனால பழங்களும் நன்றாக இருக்கும், பழங்கள் வைப்பு திறனும் கூடும், சுவையாகவும் இருக்கும். பழங்களினால் கண்டிப்பாக சத்து எந்த விதத்திலும் நஷ்டமாகாமல் நுகர்வோருக்கு நல்ல வாழைப்பழங்களை கொடுக்க முடிகிறது. அதனால இது போன்ற ஒரு பழுக்க வைக்கும் கூடங்கள், சிப்பம் கட்டும் கூடங்களை எல்லாம் விவசாயிகள் அந்தந்த பகுதியிலே தமிழக அரசு மாவட்டத்திற்கு ஒன்றாக நிறுவி இருக்கிறது. இந்த வசதி வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டால் விவசாயிகளுக்கு கண்டிப்பாக கூடுதல் வருமானம் வரும் என்பது நிரூபணமாயிருக்கிறது. வணக்கம், என் பேர் சுரேஷ்குமார். நான் தமிழ்நாடு வாழை உற்பத்தியாளர் நிறுவனத்தில் சிஇஓவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்புத்தூர் முதன்மை பதப்படுத்தும் நிலையத்தில்
இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணி நம்ம வாழைக்காயை சுத்திகரித்து கழுவி நீட் பண்ணோங்கிறத பார்த்தோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காயை வந்து பழுக்க வைக்கிறதுக்கு நம்ம வந்து கவர்மெண்ட்டில் வந்து நமக்கு சப்சிடைட் பண்ண எத்திலீன் வாயுவை வச்சு நம்ம எப்படி பழுக்க வைக்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிலிண்டர் எத்திலீன் வாயு இந்த சிலிண்டரில் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் மூலயமா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக எத்திலீன் வாயுவை 100 ppm லெவலில் நம்ம வந்து உள்ளே செலுத்தலாம். அப்படின்னா நம்ம நாட்டு ட்ரெடிஷ்னல் வெரைட்டின்னு சொல்லணும் நாட்டு வாழைக்காய்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 100 ppmல 24 மணி நேரம் இதில் உள்ளே வச்சு நம்ம பழுக்க வைக்கிறோம். அப்படின்னா அந்த கேஸ் வந்து நம்ம 24 மணி நேரம் 40 டோசேஜாக கொடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டத்தில் வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டு இந்த கேஸ் இதை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு இது ஆட்டோமேட்டிக் செட்டிங் அப்படிங்கிறதுனால ரைப்பன் பழுக்க வைக்கிறதுக்கான ஆட்டோமேட்டிக் செட்டிங் இது. இதில் வந்து இந்த இதில் ஸ்டார்ட் பட்டன் ஒன்று இருக்குது. இதில் நம்ம ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் டிஸ்பிளேயில் ஒரு இந்த இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டன் அமுக்கும் போது உங்களுக்கு 3 பீப் சவுண்ட் வரும். அந்த 3 பீப் சவுண்ட் வந்தோடனே அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து இது மூலிமா உங்களுக்கு அந்த கோல்ட் சேம்பருக்குள்ளே ரைப்பனிங் சேம்பருக்குள்ளே உள்ளே போகுது. உள்ளே போகும்போது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 மணி நேரத்துக்கு 40 டோசேஜாக உள்ளே போகும். கொஞ்சம் கொஞ்சமாக போகும். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டோசேஜாக உள்ளே போகும்போது உங்களுக்கு அந்த 18 டிகிரி செல்சியஸில் நம்ம பழுக்க வைக்கிறோம். 18 டிகிரி செல்சியஸை மெயின்டைன் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு டோசேஜாக உங்களுக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது அது இயற்கையாக பழுக்கிறப்போ உங்களுக்கு என்ன சுவை இருக்கோ அதே சுவை வந்து இதில் மாறாமல் உங்களுக்கு வந்து அந்த பழத்தோட தரமும் நல்லாயிருக்கும், அதோட சுவையும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இதனால வந்து நமக்கு வந்து பக்க விளைவுகள் எதுவும் கிடையாது. இது வந்து கவர்மெண்ட்டில் நமக்குன்னு வந்து பழுக்க வைக்கிறதுக்குன்னு கொடுத்த எத்திலீன் கேஸ் இது. இப்போ நீங்க பாத்தீங்க இந்த எத்திலீன் வாயுவை உபயோகப்படுத்தி விஞ்ஞான முறைப்படி பழுக்க வைப்பது அப்படிங்கிற விவரத்துல இந்த தானியங்கி எந்திரம் எப்படி எத்திலீன் வாயுவை கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழுக்க வைக்கும் கூடங்கள்ல தேவையான அளவு செலுத்தி சீராகவும் ஒரே நேரத்தில் இல்லாம சீரா பழுக்க வச்சு அந்த பழங்கள் வெளிர் மஞ்சள் நிறத்துல யூனிஃபார்மா பழுத்து இருக்கிற மாதிரியான நிலைமைகளை பார்த்திருப்பீங்க. இப்போ இன்னைக்கு சமீபத்துல ஊடகங்கள்லயும் சரி பத்திரிகைகள்லயும் சரி பாத்தீங்கன்னா பழங்களை எப்படியெல்லாம் தவறான முறைப்படி பழக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்கள் வருது. கார்பைடு கல் அதை பயன்படுத்துறாங்க, அப்போ கார்பானிக் ஆசிட்னு வருது. அந்த கார்பானிக் ஆசிட அளவுக்கு அதிகமா அது பழங்களினுடைய தோல் மேலையும் பழங்களினுடைய உட்புறமும் இந்த கார்பானிக் ஆசிட் கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் உள்ள போய் அந்த பழங்களினுடைய வைப்பு திறன் கூடுவதோடு இல்லாம நீங்க பார்த்திருப்பீங்க ஒரே சீரா பழுக்கிறதுன்னு பார்த்தாக்க காம்பு பகுதிகள் மட்டும் பச்சையா இருக்கும் அல்லது பழங்கள் பழுத்து இருக்கும் காம்பு பச்சையா இருக்கும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இது நல்லாவே எல்லாருக்கும் தெரியும் அந்த பழங்கள் வந்து சரியான முறைப்படியில விஞ்ஞான முறைப்படி பழுக்க வைக்கல அப்படிங்கிறது தெரியும். இது இடத்துக்கிடம் வேறுபடும். சாதாரணமா புகை மூட்டம் போடுவது என்பது நம்முடைய பாரம்பரிய வழக்கம். என்ன பண்ணுவாங்கன்னா பழங்களை எல்லாம் ஒரு இடத்துல வச்சு புழுக்குவாங்க. ஆக்சுவலா ஒரு அறைக்குள்ள வைத்து விட்டு பழைக்குள்ள புகை மூட்டம் போடுவாங்க. அதுல இருந்து கரியமில வாயு வெளியாகும். அந்த கரியமில வாயு வந்து காற்றினுடைய அளவுகள் அதிகமாகும் போது பழங்கள் புழுக்கம் ஏற்பட்டு பழுக்கும். இதுதான் வந்து பாரம்பரியமா கொடாப்புன்னு சொல்லுவாங்க, பழுக்க வைக்கும் அறைகள். அந்த அறைகள்ல இப்ப நீ கோயம்பேடு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான அறைகள் நிறைய இருக்கு. அதுவும் பழுக்க வைக்கிறது ஒரு முறை. ஆனால் அது எவ்வளவு சீராக பழுத்திருக்கிறது, எவ்வளவு ஒரு இடத்துல கரியமில வாயுனுடைய அளவு கூடி இருக்கும் குறைஞ்சிருக்கும், இது மாதிரி வரும்போது உள்ளே வைத்துக்குள்ள பழங்கள் ஒரு சீரான பழுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இப்ப இந்த முறையோட இல்லாம இன்னும் சிலது பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல என்ன பண்றாங்க, எத்தரால்டிஹைடுங்கிற ஒரு திரவம் இருக்கு, அதை தண்ணியில கரைச்சு வாழைத்தாரையே முக்கி எடுத்துடுறாங்க. இது மாதிரி எல்லாம் பண்ணும்போது நம்ம நுகர்வோர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகுது. அந்த பழங்களை உட்கொள்வதனால உபாதைகள் ஏற்படுகிறது, அஜீரண கோளாறுகள் ஏற்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் சிறுநீரகங்கள் பாதிக்கக்கூடிய அளவுக்கு கூட அதனுடைய நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கிறது. அதனால என்ன ஆகுறாங்க, ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி விஞ்ஞான முறைப்படி பழுக்க வைக்கும் பழங்களே கூடாது அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமான எண்ணங்கள் வருது. இது தவறு. இது விஞ்ஞான முறைப்படி ஒவ்வொரு அளவு என்பது நமக்கு தெரியும். சாப்பிட்றோம்னா கழுத்து மட்டும் தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேல சாப்பிட முடியாது. அது மாதிரி அளவுக்கு மிஞ்சாமல் சீராகவும் ஒரே தரமாகவும்
பழங்களினுடைய முதிர்ச்சிகள் தரம் பிரிக்கப்படுகின்றன. பின் அவைகளை பழுக்க வைக்கும் பொழுது அந்த பழுக்க வைக்கக்கூடிய எத்திலின் வாயுவை ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 40 முறை தேவையான அளவு, அங்கே ஒரு அளவுகோல் இருக்கிறது, அந்த அளவுக்கு அதிகமாக அந்த வாயு உள்ளே செல்லாது. அப்படி போய் செல்லும் போது காற்றினுடைய சுழற்சி காரணமாக அந்த வளைக்கூடைக்குள் இருக்கக்கூடிய பழங்களுக்கு இந்த எத்திலின் வாயு உள்ளே சென்று வரும்போது அதனுடைய பழுக்க வைக்கும் இயற்கையாகவே பழுக்கக்கூடிய திறனை உந்து சக்தியால் உந்துகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அது ஒரு கிரியா ஊக்கியாக செயல்படுகிறது. அப்படி செயல்படும் பொழுது பழங்கள் ஒரே சீராக பழுக்கப்பட்டு தரமான முறையில பழுத்து வெளியிலே வருகிறது. இதுதான் இந்த விஞ்ஞான முறைப்படி பழுக்க வைக்கக்கூடிய ஒரு முறை. இது என்ன செய்கிறதுன்னா, சிறு வியாபாரிகள் வந்தால் கூட நாங்கள் அதை செய்து கொடுக்கிறோம். சிறு வியாபாரிகள் 100 கிலோ 200 கிலோ 1 தார் 2 தார் தேவையாக இருந்தால் கூட நாங்கள் பழுக்க வைக்க கொடுக்கிறோம். அதனால சிறு வியாபாரிகள் கூட எங்களுடைய வாய்ப்புகளை பழுக்க வைக்கலாம். இந்த விஞ்ஞான முறைப்படி இந்த மாதிரி பழுக்க வைக்கும் கூடங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதனால் பழங்கள் சேதமாகாமல் பழங்கள் சீராக பழுத்து வைப்பு திறனும் கூடி சுவையும் கூடி இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை.